ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வெஜிடபிள் ரெசிபி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இது சன்ஃப்ளவர் ஆயில் தான். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். மசாலோட பச்சை வாசம் போகட்டும். சும்மா 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டாலே போதும். இப்போ இது கூட 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2 அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டுறலாம். தக்காளியோட பச்சை வாசம் போகட்டும். ஆப்பிள் தக்காளினா பெங்களூர் தக்காளி. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளியை நம்ம கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறத விட இது மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது கிரேவி பதத்துக்கு வரும், அதுக்காக தான். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற சொரக்காயை சேர்த்துக்கலாம். சொரக்காய் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். சொரக்காவை சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுறலாம். அப்போ தான் மசாலா ஃப்ளேவர் நல்லாவே காயில் இறங்கும். சொரக்காயில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இரும்பு சத்து இருக்குது. நம்ம இதை அடிக்கடி சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். காய்க்கு பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துனா போதும். நல்லா ஃப்ரெஷ்ஷான காயாக எடுத்தோம்னா அதுலேருந்தே தண்ணி வரும். இது நீர் சத்து நிறைஞ்ச காய் தான், அதனால காய்க்கு பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துனா போதும். இப்போ காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் போல் கொதிச்சாலே போதும். காய் நல்லாவே வெந்துடும். நம்ம எப்போவுமே சொரக்காவை பொரியல் பண்ணுவோம், இல்லைன்னா சாம்பாரில் போடுவோம். ஆனால் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அடிக்கடி சொரக்காவை சாப்பிட்டாலே போதும், நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். நம்ம இந்த கிரேவி சாப்பாட்டுக்கும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி பூரி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். நம்ம இதில் கரம் மசாலா சேர்த்துருக்கனால ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன பசங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கும். காய் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு காய் பார்த்தாலே தெரியும், லைட் கலராக ஆயிரும். இப்போ நல்லா கிரேவியும் திக்காயிருச்சு. இது மாதிரி கொஞ்சம் கிரேவி இருந்தால் தான் சாப்பாட்டுக்கும் பிசைஞ்சு சாப்பிட முடியும். சப்பாத்தி பூரிக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்க முடியும். போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி பொரியல் பண்ணாமல் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா இறங்கும். வேணும்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு கூட சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம சொரக்காய் மசாலா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.